வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது க்ளோசரியை பற்றின ரிசோர்ஸை. டர்ன் எடிட்டிங் ஆன் பண்ணிடுங்க. ரைட் சைடில் உள்ள பட்டனை டர்ன் எடிட்டிங் ஆன். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆட் அன் ஆக்டிவிட்டி ஆர் ரிசோர்ஸ். இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இதில் பாப்பப் அப்பியர் ஆகும். அதில் எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் க்ளோசரி ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஆட் கொடுங்க. இப்போ க்ளோசரிக்கு நேம் கொடுங்க. க்ளோசரி எதுக்குன்னா நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஒரு ஒர்க்கை வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணி கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஒரு டைப் புக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு அந்த புக்கு ஒரு பேஜ் ஒரு ஆள் ஒரு இதை எழுத முடியும். ஸோ அந்த க்ளோசரிக்கு நேம் கொடுத்து இங்கிலீஷ் கிராமர் அப்படின்னு டைட்டில் கொடுத்துருவோம். எக்ஸாம்பிளுக்கு ஸோ டிஸ்கிரிப்ஷன்ஸ் எது இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுக்கலாம். இது வந்து செகண்டரி க்ளோசரி தான். இது எப்போதுமே ஆப்ஷனில் இருக்கும், மெயின் கிடையாது. என்ட்ரிஸ் வந்து இதில் ஒரு ஆள் எழுதுறது வந்து ஆட்டோமேட்டிக்காக பப்ளிஷ் பண்ணலாமா இல்லை அப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணணுமா அப்படிங்கிற ஆப்ஷன் இது. நோ கொடுத்துட்டோம்னா ஒரு வாட்டி அதை மாடரேட் பண்ணணும் அந்த கண்டென்ட்டை வேறு யார் பப்ளிஷ் பண்ணாங்கன்னா. ஸோ நோ எஸ் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக பப்ளிஷ் ஆகிடும் அந்த இதில். அவங்களுக்கு எடிட்டிங் ஆப்ஷன் கொடுக்கலாம், இல்லை எடிட்டிங் ஆப்ஷன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். டூப்ளிகேட் என்ட்ரிஸ் அலவுடு. டூப்ளிகேட் என்ட்ரிஸ் தேவைன்னா வச்சுக்கலாம், அப்படி இல்லாட்டி எடுத்துடலாம். கமெண்ட்ஸ் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை கமெண்ட்ஸை எடுத்துடலாம் தேவைப்படலாட்டி. அதே மாதிரி க்ளோசரியோட வந்து லிங்க்ஸ் இருக்குது. ஆட்டோமேட்டிக்கான லிங்க்ஸ் உங்களுக்கு ஹைப்பர் லிங்க்ஸ் க்ரியேட் ஆகும். அதுவும் தேவைன்னா அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி எடுத்துடலாம். அடுத்த ஆப்ஷன் வந்து அப்பியரன்ஸு. இந்த அப்பியரன்ஸில் வந்து நிறையா ஃபார்மேட்ஸ் இருக்குது. க்ளோசரியோட ஃபார்மேட்ஸு டிக்ஷனரி ஸ்டைலில் இருக்கலாம், இல்லை FAQ ஸ்டைலில் இருக்கலாம், இல்லை என்சைக்ளோபீடியா ஸ்டைலில் இருக்கலாம். உங்களுக்கு எந்த இது சூட் ஆகுதோ அந்த இதை சூஸ் பண்ணிக்கங்க. இப்போ நம்மளுக்கு இந்த டைம் வந்து சிம்பிள் டிக்ஷனரி ஸ்டைல். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு அதை மற்ற எல்லாமே டிஃபால்ட் செட்டிங்ஸ் தான். அப்புறம் என்ட்ரிஸ் வந்து இப்போ ஒரு பேஜில் எத்தனை 10 என்ட்ரிஸ் டிஸ்பிளே பண்ணணுமா, 5 என்ட்ரி டிஸ்பிளே பண்ணணுமா அப்படிங்கிறத நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 5 போடுறோம் அந்த இடத்துல. மீது எல்லா ஆப்ஷன்ஸும் டிஃபால்ட்டு தான், இது மாற்றணும்னு தேவையில்லை. இந்த க்ளோசரிக்கு கிரேட் இருந்துச்சுன்னா கிரேடு நீங்கள் கொடுக்கலாம், அப்படி இல்லாட்டி அதை அப்படியே வச்சிடலாம் கிரேடு. அதே மாதிரி ரேட்டிங்ஸ் இருக்குது க்ளோசரிக்கு. ரேட்டிங்ஸ் தேவைனாலும் ரேட்டிங்ஸ் கொடுக்கலாம். ஸோ இப்போ திருப்பி சேவ் பண்ணிவிட்டு ரிட்டன் டு கோர்ஸு. இப்போ டர்ன் எடிட்டிங் ஆஃப் பண்ணிடுங்க. ரைட் சைடில் போய்ட்டு கோர்ஸோட ஆப்ஷன்ஸில் இப்போ நம்ம க்ளோசரி இங்கே வந்துடுச்சு. இப்போ இங்கிலீஷ் கிராமர் அது க்ளோசரி. அதை கிளிக் பண்ணோம்னா இப்போ அந்த க்ளோசரியில் ஒரு டாபிக் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஒரு நியூ என்ட்ரிஸு. ஆட் நியூ என்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கிலீஷ் கிராமர்னு நம்ம சூஸ் பண்ணிக்கிறதுனால அந்த க்ளோசரி நவுனை ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணலாம். நவுனோட டெஃபினேஷன் இங்கே போடுங்க. செகண்ட் பாக்ஸில் இதுக்கு ஸ்பெசிஃபிக் கீவேர்ட்ஸ் எது இருந்தால் கீவேர்ட்ஸ் என்ட்ரு பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஸ்பெசிஃபிக்கான இமேஜஸ் எதாவது இருந்துச்சுன்னா இமேஜஸ் என்ட்ரு பண்ணிக்கலாம் அப்லோட் ஃபைல்ஸில். இங்கே ஆட்டோ லிங்க் ஆப்ஷனை சூஸ் பண்ணிடுங்க எப்போதுமே. ஸோ இது வந்து ஹைப்பர் லிங்க்ஸை க்ரியேட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக நெஸ்டட் ஹைப்பர் லிங்க்ஸை. ஸோ சூஸ் பண்ணிட்டோம். சேவ் சேஞ்சஸ். இப்போ நவுனோட க்ளோசரி ஆட் என்ட்ரி க்ரியேட் ஆகிடுச்சு. அதேமாதிரி இப்போ அட்ஜெக்டிவ் பார்க்க போகிறோம். செகண்ட் க்ளோசரி அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவோட டெஃபினேஷன். அதே மாதிரி கீவேர்ட்ஸ், அதுக்கான கீவேர்ட்ஸு. சேம் இமேஜ், அதே டைப் ஆஃப் இமேஜ். அதே மாதிரி ஹைப்பர் லிங்க்ஸுக்கான ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிடுங்க. சூஸ் பண்ணிட்டு சேவ் சேஞ்சஸ். இப்போ ரெண்டு க்ளோசரி ஆட் பண்ணிட்டோம். அப்போது
ஸோ அட்ஜெக்டிவ்க்கு வந்து ஏல ஃபில்டர் பண்ணலாம். நீங்கள் நிறைய ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நவுனும் சர்ச் ஆப்ஷன்ஸில் போய்ட்டு நவுனை ஃபில்டர் பண்ண முடியும். நவுன் ஆப்ஷன்ஸில் நவுன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ப்ரிட்டி மச் சிம்பிளான ஃபார்மேட் இது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.